ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா வீட்டுக்கு தேவையான சூப்பரான டிப்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் டிப், இது போல் பிளாஸ்டிக் மூடி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். எல்லா ஃபுல்லாக இடத்துலையுமே நான் வந்து ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஹோல்ஸாக நம்ம போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பா எடுத்திருக்கேன். நம்ம வந்து மூக்கடலையெல்லாம் வேக வச்சு எடுத்தோன்னா அதுலேருந்து தண்ணி ஈஸியாக சுலபமாக எடுக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், அந்த டப்பாவில் நம்ம வந்து மூக்கடலையை அப்படியே ஊற்றியாச்சு தண்ணியோட. இப்போ அந்த மூடி போட்டு மூடி இந்த மாதிரி ஊற்றும் போது அதிலேருந்து எல்லா தண்ணியுமே வருது பாருங்கள். இப்படி சாய்ச்சி எடுக்கும் போது அதில் தண்ணியே இருக்கவே இருக்காது. எல்லாமே ஈஸியாக நம்ம தண்ணியையும் மூக்கடலையும் நம்ம எடுத்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் வந்து தண்ணியே இருக்காது. நம்ம தண்ணி ஈஸியாக இருத்து எடுத்தாச்சு. இந்த வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவை இப்படி கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, நம்ம தொடப்பத்தோட கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த அளவுக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த சைஸ்க்கு கட் பண்ணி இதை எடுத்துக்கலாம். நான் நைஃப் வச்சு கட் பண்ணுறேன். நீங்கள் நெருப்பில் கத்தியை காமிச்சிட்டு கட் பண்ணும்போது ஈஸியாக இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து என்ன பண்ண போகிறேன்னா, இது போல் கம்ஃபர்ட் பாட்டிலோடைய மூடியை வந்து நான் கீழே வந்து இது போல் வச்சுக்கிறேன். இப்போது இதில் டெக்கரேஷனுக்காக கொஞ்சம் கலர் டேப் இருக்குது பார்த்தீங்களா? இந்த மாதிரி கலர் டேப்பு, கிளிட்டர் டேப்பு நான் வந்து இதில் ஒட்டிக்கிறேன். மேல் சைடும் கீழ் சைடும் நான் ஒட்டி இதில் எடுத்துக்கிறேன். ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இதில் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக இந்த மாதிரி ஃப்ளவர் மாதிரி ட்ரெஸ்ஸிலலாம் இருக்கும் பார்த்தீங்களா? அதை தான் நான் இதில் வச்சு ஒட்டிக்க போகிறேன். இப்போ அழகாக நம்ம டெக்கரேஷன் பண்ணியாச்சு. இதில் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளவர் பாட் மாதிரி நான் இதை யூஸ் பண்ண போகிறேன். இதில் நம்ம வந்து ஃப்ளவர் வச்சுக்கலாம். வச்சு ஷோகேஸில் வச்சா அழகாக இருக்கும். அப்படி இல்லைனா இதை பேக் சைடில் வந்து டபுள் சைட் டேப் ஒட்டி நம்ம செவுத்தில் கூட இதை ஒட்டி வச்சுக்கலாம். இந்த மாதிரி செவுத்தில் ஒட்டி வைக்கும் போது அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் தொடப்பத்தோட கைப்பிடி தான் எடுத்திருக்கேன். மீதி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கைப்பிடி தான் இது. நம்ம கட் பண்ணிட்டு யூஸ் பண்ணது தான். இதில் இன்னும் நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த சைஸ்க்கு இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இதில் நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துலலாம் வந்து ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது போல் ஹோல்ஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா அந்த தொடப்பத்தில் இருக்கும் பார்த்தீங்களா குச்சி, அந்த குச்சி தான் இதை எடுத்திருக்கேன். இந்த ஹோல்ஸ் போட்ட இடத்துல இந்த குச்சியை நம்ம நல்லா இது போல் சொருகி விடலாம். ஹோல்ஸ் போட்ட எல்லா இடத்துலையுமே இது போல் இந்த குச்சியை நம்ம நல்லா சொருகி விட்டுடலாம். இதில் நீங்கள் டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெயிண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கலர் டேப்பு நீங்கள் ஒட்டிக்கலாம். இதில் வந்து எல்லா குச்சியும் சொருகியாச்சு. இதில் நான் இப்போது கீழே இது போல் கம்ஃபர்ட் பாட்டில் மூடியை தான் 2 சைடுமே நான் வந்து வச்சிட போகிறேன். இந்த மாதிரி ஜல்லிலாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வந்து நான் எடுத்திருக்கேன். அதை வந்து தான் இதுக்குள்ளே போட போகிறேன். அப்படி இல்லைனா நீங்கள் மணல் போட்டுக்கலாம், இல்லைனா கோலமாவு கூட போட்டுக்கலாம். கல்லுங்களெல்லாம் போடுறதுக்காக நான் இந்த குச்சியை எடுத்துட்டு இந்த கல்லை போட்டுட்டு அதுக்கப்புறமா குச்சியை சொருகி விட்டுருக்கேன். இதில் போட்டு முடிச்சுட்டு கம்ஃபர்ட் பாட்டிலோடைய மூடியை தான் மேல் சைடு நம்ம போட்டு மூட போகிறோம். இப்போ 2 பக்கமும் அதை தான் நான் போட்டிருக்கேன். வளையல் வந்து இந்த முனையிலேருந்து கீழே விழாமல் இருக்கிறதுக்காக இந்த குச்சியோட முனையில் நான் வந்து இது போல் கம்மை வந்து தடவி விடுறேன். நீங்கள் வந்து பேனாவுடைய பேக் சைடு மூடி இருக்கும் பார்த்தீங்களா, அதை கூட அதில் வந்து சொருகி விட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா அட்டையை கூட ஒட்டிக்கலாம். இப்போ வந்து அழகான பேங்கிள் ஆர்கனைசர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. அப்படியே தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வேணும்னா இதில் பெயிண்ட் கூட பண்ணிக்கலாம். இப்போ இதை ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வைக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும். பிடிச்சிருந்ததுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் பிளாஸ்டிக் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இதில் இருக்க கவரை பிரித்து எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் இந்த மாதிரி மார்க் பண்ண அளவுக்கே நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போ நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது இந்த மாதிரி வளைச்சி நம்ம வந்து கம்பியில், ஜன்னல் கம்பியில் வந்து ஸ்டாப்லர் அடிக்க போகிறோம். இந்த மாதிரி வளைச்சி விட்டு ஸ்டாப்லர் அடிக்க போகிறோம் ஜன்னல் கம்பியில். நான் கிச்சன் ஜன்னல் கம்பியில் வந்து இந்த மாதிரி இதை மாட்டி விட்டு ஸ்டாப்லர் அடித்து வச்சுருக்கேன் பாருங்கள். இதில் வந்து ஸ்பூன்லாம் போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற சிஸ்ஸர், கத்தி, அதுக்கப்புறமா லைட்ரு இதெல்லாம் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு கூட இதை நம்ம வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு, இது போல் பர்ஸ் ஒன்று எடுத்திருக்கேன். இது வந்து ஹேண்ட்பேக் மாதிரி சின்னதாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த பர்ஸ் தான் இது. இது வந்து நம்ம ஜுவல்ஸ் வாங்கும் போது கொடுக்குற பர்ஸு தான். இதில் இந்த ஜிப்பு மட்டும்தான் ஒர்க் பண்ணும். மேலே இருக்க ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணாது, அது வேஸ்ட்டாக போயிடுச்சு. இப்போது இந்த மாதிரி பர்ஸை நம்ம எதுக்காக யூஸ் பண்ண போகிறோன்னா, நான் வந்து இந்த மாதிரி ப்ளக் பாயிண்ட் கிட்ட வந்து இந்த பேகை மாட்டி வச்சுருக்கேன். சார்ஜர் போடும்போது ஃபோனை அந்த பேக்குள்ளே வச்சு நம்ம அப்படியே சார்ஜர் போட்டுக்கலாம். ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு சார்ஜர் போடுறதுக்கு. அப்படி இல்லை, ப்ளக் பாயிண்ட் கிட்ட நம்மளுக்கு ஆணி இல்லை அப்படின்னா, இந்த மாதிரி சார்ஜர் ஒயர்லேயே நம்ம இந்த பேகை மாட்டி
இந்த மாதிரி ஃபோனை சார்ஜர் போட்டுக்கலாம். பாருங்கள் நான் எப்படி பண்ணி வச்சுருக்கேன்ட்டு. இந்த மாதிரி கூட நம்ம சார்ஜர் ஏற்றலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்பு இது போல் பிளாஸ்டிக் பாட்டிலோடைய மூடி மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இந்த பாட்டில் தேவையில்லை, இந்த மூடி மட்டும் தான் நான் எடுத்துக்கிறேன். இது கூடவே இது போல் ஒரு சின்னதாக அட்டை எடுத்துக்கிறேன். இந்த அட்டையை நம்ம இந்த மூடியோட சைஸ்க்கு ரவுண்டு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இது போல் கட் பண்ணி எடுத்துட்டேன். இதில் வந்து ஃபெவிபான் தடவி அந்த மூடியை வந்து இதில் நான் ஒட்டி வச்சுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ இது நல்லா காயட்டும். இந்தமாரி ஒட்டி எடுத்ததுக்கப்புறமா இந்த இடத்துல நான் வந்து டபுள் சைட் டேப் வந்து ஒட்டிக்கிறேன். இதை நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன்னா, செவுத்துல வந்து நம்ம இது போல் ஒட்டிக்கலாம். அப்படி இல்லைன்னா கதவுக்கு பின்னாடி கூட ஒட்டிக்கலாம். இது எதுக்காக ஒட்டி வச்சுருக்கேன்னா, இந்த மாதிரி நம்மக்கிட்ட பேக்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மாட்டி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டான மூடியை இப்படி கூட நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த டிப் பிடிச்சிருந்துச்சின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.